அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 10 நாணயம் வச்சுருக்கேன். 10மே வெரி வெரி ரேர் காயின்ஸ். சிலோன் சோளா அல்லது மாசா. இதனுடைய ஒவ்வொரு நாணயத்தினுடைய ஆக்சுவல் ரேட்டு 2900 ரூபா. நம்ம கொடுக்குறது 1200 ரூபா. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மன்னருடைய நாணயம். மேலே இருக்கிறது புவனேகா பாகு மாசா காயின். ரெண்டாவது இருக்கிறதும் அதே புவனேகா பாகு. மூணாவது இருக்கிறது சகசமல்லா. நாலாவது இருக்கிறதும் அந்த புவனேகா பாகு. அஞ்சாவதும் அந்த புவனேகா பாகு தான். கீழே இருக்கிறது தர்ம சகாதேவா. இது லீலாவதி. வெரி ரேர் காயின் லீலாவதி இது புலனர்வாங்கிற ஒரு ஏரியா. புலனர்வா எல்லா நாணயமும் அந்த ஏரியா தான். இதனுடைய பர்டிகுலர்ஸை பார்க்கலன்னு புலனர்வா, கிங்டம் ஆஃப் புலனர்வா. 4.26 கிராம்ஸு. சிங்கிளி ஸ்டேட்டு, சிங்கள மாநிலம். அதுக்கடுத்து அந்த புவனேகா பாகு, அதுக்கடுத்து சகசமல்லா, அதுக்கடுத்து விஜயபாகு. மொத்தம் 10 விதமான நாணயம் வச்சுருக்கேன். இந்த நாணயத்தை இன்றைக்கி வலைத்தளத்தில் ஃபுல்லாக இப்போ 2 மணி நேரமாக இதுதான் வேலை. இந்த பாருங்கள், அப்வர்ட்ஸ், ரிவர்ஸ், எட்ஜ், கமாண்ட், இது எல்லாமே அந்த நாணயத்தை பற்றி தான். இங்கே கீழே இருக்கல அந்த நாணயத்தை பற்றி தான். இது இன்றைக்கி ஒரு பதிவில் வந்த நாணயம். நான் இந்த நாணயத்தை விலை கேட்டேன். ரேட் சார் அப்படின்னு நான் கேட்குறேன். காயின் பர்டிகுலர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறேன். அவர் சொல்கிறார், இது சிலோன் ராஜா சோளா அப்படின்னு இவர் எனக்கு பதில் சொல்கிறாரு. 800 வருஷத்துக்கு முந்தி உள்ள நாணயம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ரேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். அவர் 2800 ரூபா சொல்கிறார். என்னுடைய அட்ரஸை போட்டு விடுங்க அப்படிங்கிற. டிட் நாட் சென்ட் த அட்ரஸ். இது வரைக்கும் நீங்கள் அவங்க அட்ரஸை போடலை அப்படிங்கிறாரு. இது இன்றைக்கி வந்தல பதிவு. இன்றைக்கி வந்தது. இது அவங்க பேருகிற எல்லாமே இருக்குது. இது இன்றைக்கி வந்தது. இது இன்றைக்கி இந்த காயினை பற்றி நான் இந்த காயின்லேயே எழுதியிருக்கு. ஸ்ரீ ராஜா லீலாவதி அப்படின்னு எழுதியிருக்குது. ரேடியன்ஸ் லீலாவதி டிரான்ஸ்லேஷன். இது ரிவர்ஸில் என்ன இருக்குது, அப்வர்ட்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிற போட்டு. ஜாஸ்மின் ஃப்ளவர் கையில் பிடிச்சிட்ருக்காரு. லோட்டஸ் ஸ்டால்க். கிரவுண்டு லங்கன் கிங், அது ஸ்ரீலங்காவின் ராஜா. வேரிங் தொட்டி, ஸ்டாண்டிங் ஆஃப் லோட்டஸ். இது இப்போ நீங்கள் இப்படியே பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே கிங்டம் ஆஃப் புலனர்வா. இதே நானே தான் நாங்கள் வச்சுருக்கேன். 1 மாசா, காப்பரு, வெயிட்டு, ஸ்டாண்டர்ட் சர்க்குலேஷன் காயின், சிங்கிளி ஸ்டேட்டு, லீலாவதி. இது இயர் இந்தந்த வருடங்களில் 1209 டு 1212, 1197 டு 1200. இதுமாதிரி நீங்களும் சர்ச் பண்ணிக்கலாம். இது இப்போ சர்ச் பண்ணதான் லேட்டஸ்ட்டாக ஒரு 10 நிமிஷம் இருக்கும். இதனுடைய விவரங்களை பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வகையான நாணயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் இதில் ஒன்று வாங்கி உங்கள்கிட்ட இதை வச்சுக்கோங்க. அல்லது ஒவ்வொரு மன்னரிடமும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு நாணயங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு நாணயம். நம்ம நார்மலாக சோளா காயின், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்னு தேடி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் அது ஒரு நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு நாணயம். அதாவது நாணய சேகரிப்பாளர்களுக்கு நார்மலாக கிடைக்கும். எல்லாத்துக்கும் அது நார்மலாக கிடச்சிடாது. இது கொஞ்சம் ஒரு ரேர் காயின். கொஞ்சம் பெரிய காயின், கொஞ்சம் கண்டிஷனாக உள்ள காயின். கொஞ்சம் கண்டிஷனாக உள்ள காயின். இதனோட ஆக்சுவல் ரேட் 2900. இன்றைக்கி வந்த பதிவில் இன்னொரு நண்பர் எனக்கு விலைக்கு கொடுக்குறாரு 2800 ரூபாய்க்கு. அப்போ நான் அதை வாங்கி நான் என்ன விலைக்கு விற்கணும்? 3000, 3200 விற்கணும். இது கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு கிடச்சிச்சு. அதனால் எல்லாத்துலேயுமே 1200 நான் போட்டிருக்கேன். இந்த இன்னொரு 1200 சேர்த்தாலும் 2400 தான் வரும். ஆனால் அந்த நண்பருக்கு ஒரு நாணயம் 2800 கொடுக்காரு. வலைத்தளத்தில் 2900. அவர் 2900 பார்த்துட்டு தான் 100 ரூபாய் குறைச்சி என்கிட்ட 2800 சொல்கிறாரு. நான் 2900 பார்த்துட்டு தான் நான் அதை எவ்வளோ குறைச்சிருக்கேன்? 1700 குறைச்சிட்டு 1200 விட்ருக்கேன்.
ஒரு பக்கம் மன்னர் நிற்கும் நிலை, இன்னொரு பக்கம் ஒரு மன்னர் அமர்ந்திருக்கும் நிலை. சும்மா பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள். இது முகம், அந்த ஈன்னு ஓட்டிருக்க ABCDE மாரி வருதா, இது முகம். இது ஒரு கை, இது ஒரு கை, இது பாடி, இது ஒரு கால், இது ஒரு கால். இதெல்லாம் எழுத்துக்கள். இதில் ஹிந்தியில் இது வந்து ஹான்னு வரும். ஹா பாகுக்கு வரும்ல, அந்த ஹா வரும். இது எல்லாத்துலேயுமே எழுத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும். இது புவனேகா பாகு, இது சகசமல்ல நாணயம். இதுக்கும் இதில் வந்து இங்கிட்டு ஒரு இது வந்து ஹிந்தியில் பா, இது வந்து இந்த பா இருக்கா, இங்கே அந்த மாதிரி வா இருக்காது. இங்கே யா போட்டிருக்கும், யாவன்னா இது யா, இது துணை எழுத்து யா, அந்த மாதிரி போட்டிருக்கும். ஒவ்வொன்றிலையுமே எழுத்துக்கள் வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே ரேர் காயின்னு முக்கியமான உள்ள ஒரு நாணயம். நாணய சேகரிப்பாளர்களிடம் இருக்க வேண்டிய ஒரு நாணயம். கண்டிப்பாக ஒரு நாணயமாக அது இருக்கணும். அவங்க கேட்பாங்க, காயின் கலெக்ட் பண்ணுறீங்களா? ஆமாம் சார் பண்ணுறேன். சேரா, சோழா, பாண்டியா எல்லா நாணயமும் நான் வச்சுருக்கேன் சார். சிலோன் சோழா வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இன்னொரு நண்பர் காயின் கலெக்டர் உங்களை சந்தித்தால் அந்த வார்த்தையை கேட்பாங்க. அது இல்லையே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுலேயும் ஒரு நாணயம் உங்களிடம் இருக்க வேண்டும் கண்டிப்பாக. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் இன்றைக்கி ஃபுல்லாக. இதனுடைய வேலை நிறைய. இது சம்பந்தம் ஒரு டைரி ஃபுல்லாக ஹின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் இந்த நாணயத்தை பற்றி தான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் நாணயங்களை பற்றி தான். இந்த புக்கு ஃபுல்லாக அது நாணயங்களை பற்றி தான். எல்லாம் ஏன்சியன்ட் காயின்ஸை பற்றி. இது மாசா காயினை பற்றி தான். இது சிங்கிள் ஸ்டேட்ஸ் சகசமல்லா போட்டிருக்கேன்னா, இது பாண்டிச்சேரி காயின். இந்த டைரி ஃபுல்லாகவே ஹிஸ்ட்ரி தான், காயின்ஸ் ஹிஸ்ட்ரி தான் ஃபுல்லாக பக்கமாக இருக்கும். அப்போ தான் உங்கள்ட்ட நான் பேச முடியும். ஒன்றும் தெரியாமல் சும்மா வச்சுக்கிட்டு இது இந்தியன் சோளா, இது சிலோன் சோளான்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு நாணயத்தை எடுத்துகிட்டா அதில் முன்பக்கம் என்ன, பின்பக்கம் என்ன டயாமீட்ரு, என்ன வெயிட்டு, என்ன திக்னஸ்ஸு, அதனுடைய என்ன மெட்டலு, முன்பக்கம் என்ன, பின்பக்கம் என்ன, அப்வர்ட்ஸ் என்ன, ரிவர்ஸ் என்ன, எந்த காலகட்டத்தில் இதை வெளியிட்டாங்க, எந்த மன்னர் காலத்தில் வெளியிட்டாங்க, இந்த நாணயத்தினுடைய ரேரிட்டி என்ன, காமனா, ஸ்கேர்ஸா அல்லது ரேரா, அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியணும். முதல்ல நமக்கு தெரிஞ்சால் தானே அடுத்த ஆள்கிட்ட சொல்ல முடியும். அது தெரியாமல் சும்மா வச்சு விற்றுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாம் ஒன்றொன்றையும் நான் ரெடி பண்ணி நான் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு விற்க முடிஞ்சால் விற்றுட்டு, விற்கலன்னா ஆல்பத்தில் வச்சுருவேன். என்றைக்கெல்லாம் நம்ம விற்றுக்கலாம். இது ஒன்றும் குறைஞ்சி போகக்கூடிய விஷயம் கிடையாது. ஆனால் முக்கியமான ஒரு வரலாற்று செய்திகள். வரலாறு வந்து வெற்றி அடைந்தவர்களால் மட்டுமே எழுதப்படக்கூடிய ஒரு தொகுப்பு தான். தோல்வி அடைந்தவங்க வரலாறு எழுத மாட்டாங்க. ஆனால் தோல்வி அடைந்தவர்கள் வரலாறு எழுதினாங்க. எப்போ 17 முறை தோல்வி அடைந்த அந்த கஜினி முகமதை பற்றி எழுதினாங்க. 17 முறையும் யாரிடம் தோல்வியுற்றார், அப்போ இவரை எதிர்த்து இவரை தோல்வியடைய செய்து அந்த வெற்றி பெற்ற மன்னர் யார் அப்படிங்கிற வரலாறுகளை நம்ம மறைச்சிட்டோம், எழுதலை. அது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இந்த வரலாறில் இருக்குது. நிறைய வரலாறுகள் மறைக்கப்படுகின்றன, நிறைய வரலாறுகள் மறுக்கப்படுகின்றன, நிறைய வரலாறுகள் அழிக்கப்படுகின்றன. இது எல்லாத்தையுமே தோண்டி எடுத்து மக்கள் மத்தியில் உண்மை வரலாறை கொண்டு வரணும். வரலாற்றை திரிக்கக்கூடாது, வரலாற்றை மாற்றக்கூடாது. அது மாதிரி ஒரு மனிதர்கள் மீண்டும் உருவாவார்களா என்று பார்ப்போம். வரலாற்றை திரிக்காமல், மறைக்காமல், ஒழிக்காமல் உண்மை வரலாறுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சில மனிதர்கள் அத்திபுத்தது போல் இறைவன் அனுப்பிவிடலாம். யார் வருகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.